ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோ பார்க்க போகிறோம். லாங் வீடியோனாலும் ஒரு 2 நிமிஷம் 41 மினிட்ஸ் அப்படி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரூருக்கு வெண்ணமலை கோயிலில் பாப்பா பிரசாதம் அன்னதானம் போடுறோன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அங்கே எனக்கு பக்கம் அப்படிங்கிறனால அங்கேருந்து அப்படியே வந்துட்டு அம்மா பாப்பா அவங்க அம்மா வீட்டிலேருந்து கிளம்பி வந்துட்டாங்க. அன்னதானத்துக்கு தயிர் சாதம் தான் கொடுத்தாங்க. அதை ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. திடீர்னு ஏதோ பாப்பா கொடுக்கணும் போல் தோணுச்சுன்னு சொல்லி ரெடி பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. நாங்கள் போனப்போ பார்த்தா கரெக்டாக ஒரு 12:40 தான் சம்திங் அந்த டைமிங் தான் இருக்கும். அப்படிங்கிறப்ப க்ரௌட் இருக்காது, ஏன்னா வெயில் இல்லை, க்ரௌட் இருக்காது. ஆனால் பரவாயில்ல, வந்தது கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ட்டு பாப்பா கொடுத்தாங்க. அதே மாதிரி காலி ஆயிருச்சு. அது பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருந்துச்சு எங்களுக்கு. நிறைய பேர் வாங்கினாங்கன்னா நல்லா இருக்குது அப்படின்னு மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு போகிறாங்க. எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி என் பாப்பா பண்ணது. டேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல, சாமிக்கு இது பண்ணுறனால டேஸ்ட் பண்ணாமலே அவ்வளோ சூப்பராக செஞ்சுருந்தா. எனக்கு சமைக்கிறதே வராது. அதனால் சரி ஓகே, பாப்பா ஏதோ பண்ணியிருக்காளேன்னு சொல்லிட்டு பார்த்தா செம்மையாக இருந்துச்சு, உண்மையாலுமே செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் அப்படியே கொஞ்ச நேரம் வெயில் வர நிற்கவும் முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான்லாம் போய் நல்ல கம்முன்னு உட்காந்துக்கிட்டேன். நான் ஒருத்தர் கூட நான் கொடுக்கல, பாப்பா அம்மா தான் மாற்றி கொடுத்துருந்தாங்க. அப்போ உட்காந்துட்டு எனக்கு ஒரு இது கொடுத்தாங்க. ஃபஸ்ட் நான் தான் வாங்கினேன்னு நினைக்கிறேன். நான் தான் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு அம்மா நானும் பேசிகிட்டு இருந்தேன், பாப்பா கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் பெரியவங்களுக்கு போய் என் பாப்பா கொடுத்தாங்க. அவங்க சாப்பிட மாட்டேன்ட்டாங்க. வேறு யாரில் என் பாப்பாவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க நாய்க்குட்டிங்களாம். அவங்க நாய்க்குட்டி எங்கே இருந்தாலும் அவங்க மேலே லவ் காட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு கொடுத்தாங்க. அவங்க சாப்பிடல, இங்கே வந்துட்டாங்க. அப்புறம் அவங்க கூட கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருந்தால் அடுத்து ஒருத்தர் வந்தாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு நாங்கள் உட்காந்துருந்தோம், திடீர்னு கொடுக்கணும்னு அங்கே ஒருத்தர் வேகமாக வந்தாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தான் நம்மளோட கோமாதான்னு சொல்லுவாங்கள்ல, கண்ணுக்குட்டி, அவங்க வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு தண்ணியெலாம் வச்சுட்டு சாப்பாடு வச்சாங்க, சாப்பிட மாட்டேன்ட்டாங்க. ஒரு புறாவுக்கு சாப்பாடு வச்சாங்க, அவங்களும் சாப்பிட்டாங்க. அப்புறம் எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். நான் எப்பயும் போல் ரீல்ஸு இந்த மாதிரியெல்லாம் எடுத்துக்கிட்டு ஃபோட்டோஸ் நிறைய எடுத்துகிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்தோம். அப்படியே டைம் ஓடிச்சு. நான் ஃபஸ்ட் டைம் இது நான் கொடுக்குறேன். இதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு ஒரு டைம் கொடுத்தான். நான் செகண்ட் டைம் நான் கூட போகிறேன். நான் இது வரைக்கும் எதுவுமே கொடுத்ததில்ல. கூட வேணால் போயிருக்கேன். என்னை கூப்பிடுவாங்க, வா போகலான்னு கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி தான் இங்கே வந்திருந்தேன். அப்படியே கொடுத்துட்டு வெயிலில் நடந்தே வீட்டுக்கு போகணுன்னு நினைக்கிறேன். அம்மா நடந்தே வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து அம்மாவும் பாப்பாவும் போயிட்டாங்க. நாங்கள் எங்கள் வீட்டிலே இருந்துக்கிட்டோம். ஆனால் நாங்கள் போகிறப்போ ஒரு 1 மணி 1:30 இருக்கும் வீட்டுக்கு போகிறப்ப. நடந்து போய்ட்டு அப்போ திரும்ப போய் வீட்டில் கொஞ்சம் படுத்தெல்லாம் தூங்கிட்டு ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணிவிட்டு படுத்து தூங்கிட்டு அப்புறம் தான் எந்திரிச்சு அவங்க கிளம்பி போகிற மாதிரி இருந்துச்சு. இன்னொன்று என்னென்னா, அன்னதானம் ரொம்ப லேட்டாக கொடுத்தப்பயுமே தீந்துருச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.